வறட்டு இருமல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ட்ரை காஃப். அதே மாதிரி தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது, த்ரோட் பெயின் வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷமா 2-3 வருஷமா நான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அந்த அளவுக்கு இருமல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னே தெரியலங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணி. இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது நமக்கு அந்த டான்சில்ஸ்ல வீக்கம் ஏற்படுறத நம்ம சொல்றோம். ஸோ டான்சில்ஸ்ல அதிகமான வீக்கம் ஏற்படுறத நம்ம பார்க்கலாம். ஏற்படுறது, லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். முக்கியமாக தொண்டை வலிக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். வறட்டு இருமல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ட்ரை காஃப். அதே மாதிரி தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது, த்ரோட் பெயின் வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் குளிர்காலங்களில் நிறைய பேருக்கு இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா சம்மர் டைம்லேயும் நிறைய பேருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி காலநிலை மாறுபாடு எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம தொண்டை பகுதியில் அதிகமான ஒரு இருமல், சளி தொந்தரவு, தொண்டை வலி, குரல் கம்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்க. நார்மலாக பேசிகிட்டு இருப்போம், இருமல் வந்துக்கிட்டே இருக்கும், ட்ரை காஃப் இருக்குது. இதனால் இருமி என்ன ஆகுதுன்னா, எனக்கு தொண்டையே புண்ணாகிற மாதிரி இருக்குது, வயிறு பகுதியிலோ இல்லை ஃப்ளாங்க் சைட்லேயோ அதிகமான வலி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இருமல் இரும்பி எனக்கு யூரின் லீக்கேஜும் அதிகமாக இருக்குங்க. ஒவ்வொரு முறை இரும்பும் போதும் எனக்கு யூரின் லீக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் இப்போ ரொம்ப வருஷமாக 2-3 வருஷமாக நான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அந்த அளவுக்கு இருமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னே தெரியலங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பேசிக்காக பார்த்தோம்னா நம்மளுடைய தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால், சில இன்ஃபெக்ஷன் நமக்கு த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன், சாப்பிடக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் முதல்ல நமக்கு ஓரல் கேவிட்டி, மவுத், ஸோ வாயில் கொஞ்சம் டைஜஷன் ஆகுது. அதை தாண்டி நமக்கு ஈசோஃபேகஸ் வழியாக வயிறுக்குள்ளே போய் சேரும்போது அந்த இடத்துல த்ரோட்டில் ஒரு முக்கியமான ப்ராசஸ் நமக்கு நடக்குதுன்னு சொல்லலாம். இதில் டான்சில்ஸ் நம்ம வாயில் 2 பகுதியிலையும் பார்த்தோன்னா லார்ஜஸ்ட் லிம்ஃப் நோட் டான்சில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை தாண்டி உணவுகள் போகும்போது அது ஸ்கேன் பண்ணி அனுப்புதுன்னு சொல்லலாம். ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை உடனே பிளாக் பண்ணிடும். இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது நமக்கு அந்த டான்சில்ஸில் வீக்கம் ஏற்படுறத நம்ம சொல்கிறோம். ஸோ டான்சில்ஸில் அதிகமான வீக்கம் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். வீக்கத்தோடு பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன், டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் போதும் தொண்டை பகுதியில் முக்கியமாக வலியானது ஏற்படுது. ஸோ இது தொடர்ந்து ஏற்பட தொண்டை பகுதியில் புண்கள் அதிகமாக ஆரம்பிக்குது. புண்களோட சேர்த்து ட்ரை காஃப் நிறைய பேருக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த ட்ரை காஃப் இருக்கும்போது அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுற மாதிரி ஒரு உணர்வு சொல்லுவாங்க. தொண்டை பகுதியில் கழுத்து கீழே, சைட்லலாம், காதுக்கு கீழெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு நெறிக்கட்டின மாதிரி இருக்குது, லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே நம்ம உடலில் அதிகமான கிருமிகள் நம்ம உடலுக்கு செல்லும் பொழுதோ இல்லை நமக்கு தொண்டை பகுதியில் அதிகமான புண்கள் ஏற்படும் போதோ நமக்கு டான்சிலைட்டிஸ் இருக்கிறது, தொண்டை வலி ஏற்படுறது, லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். முக்கியமாக தொண்டை வலிக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இன்ஃபெக்ஷனோட சேர்ந்து தைராய்டு கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தைராய்டு கிளாண்டில் ஏதாவது பாதிப்பு, இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு இருந்தால் நமக்கு தொண்டை வலி ஏற்படுது. பொதுவாக இந்த தொண்டை வலி ஏற்பட்டுச்சுன்னா நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள், ஏன்னா உணவு சாப்பிட முடியாது, தண்ணீர் விழுங்க முடியாது, சரியாக பேச முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ட்ரை காஃப் இருக்கிறதுனால உடல் முழுவதுமே ரொம்ப ஒரு பெயின், ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படிங்க நம்ம சால்வ் பண்ணலாம்? ரொம்ப ட்ரை காஃப் இருந்துக்கிட்டே இருக்குது, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் நமக்கு த்ரோட் பெயின், அடிக்கடி ஒரு ட்ரை காஃப் இருக்கிறது நம்ம உணர முடியும். காதில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், அடிக்கடி சீழ்கோத்து இருக்கிறது, இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஏர்ட்ரம் ப்ராப்ளம் இருக்குது, உள்ள காதில் பார்த்தோம்னா ஜவ்வு இருக்குது, அந்த சின்னதாக ஹோல் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் நிறையவே ஏற்படுது. அப்போ தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இது எல்லாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப காரமாக சூடாக இருக்கக்கூடிய உணவுகள், அவுட் சைட் ஃபுட், அதுவும் தண்ணீர், நிறைய பேருக்கு இதனால தான் த்ரோட் பெயினே வருதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் ரொம்ப சில்லுன்னு குடிக்கிறது, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து குடிக்கிறது, இல்லை நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோன்னா போகக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் குடிக்க
நம்ம ஸ்டாமினா வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஈஸியாக வந்து த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு வந்து சரி பண்ணணும்னா சில மூலிகைகளை வந்து நம்ம எப்போவுமே கையில் வச்சுட்டு, ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய சமயங்கள்லையோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இருக்குன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மூலிகைகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து முக்கியமாக கிராம்பு நமக்கு பயன்படும். கிராம்பு வந்து ஒரு கிராம்பு நம்ம வாயில் போட்டு ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன், நிறைய பேருக்கு இது முன்னாடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரப்போகுது அப்படின்னாவே சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது வந்து நம்ம கிராம்பு வாயில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சலைவாவோட எச்சிலோட சேர்ந்து மென்னுக்கிட்டே வரும்போது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. அதே மாதிரி தான் சிற்றரத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இந்த சிற்றரத்தையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, ஒரு சின்ன துண்டளவு சிற்றரத்தையை நம்ம எடுத்துக்கணும். இதையுமே வந்து வாயில் நம்ம வச்சுக்கிட்டே வரும்போது வறட்டு இருமல் இருந்தாலும் சரி, த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் டான்சிலைட்டிஸ் இருந்தால் அதுக்கு சரியாக இருக்கும். நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் டான்சிலைட்டிஸ் இருக்குன்னா, ஸோ அந்த டான்சில்ஸை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது வாழ்நாள் முழுவதுமே நமக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கும். டான்சில்ஸ் இருந்துச்சுன்னா, டான்சிலைட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக நம்ம இந்த மாதிரி மூலிகைகளை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரை காஃப் இருந்ததுன்னா இதுக்கு என்னென்னா, அந்த கபத்தை வந்து குறைக்கக்கூடிய மூலிகைகளை நிறைய நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா சளியை வந்து குறைக்கணுன்றதுக்கான மூலிகைகளை நிறைய சாப்பிடும்போது உடலில் நிறைய பாதிப்புகள் நமக்கு ஏற்படுது. என்னென்னா ஹீட் அதிகமாகும். ஸோ நிறைய பேருக்கு உடல் உஷ்ணத்தினால தான் இந்த வறட்டு இருமலே வந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து இருமல் இருக்குது, சளி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த வெப்பமான மூலிகைகளை தொடர்ந்து சாப்பிடும்போது இன்னும் உடல் உஷ்ணம் அதிகமாகி இருமல், வறட்டு இருமலும் நமக்கு அதிகமாகிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பேலன்ஸ்டான ஒரு உணவோடு சேர்ந்து மருந்துகளும் நம்ம எடுக்கும்போது அப்போ தான் நமக்கு வந்து கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரொம்ப வறட்டு இருமல் இருந்ததுன்னா வாரம் ஒரு முறையாவது நம்ம வந்து பேசிக்காக எண்ணெய் குளியல், ஸோ நல்லெண்ணெயில் வந்து கொஞ்சமாக ஒரு 4-5 மிளகு, ஒரு 2 பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு ஹீட் பண்ணி வெதுவெதுப்பாக அந்த எண்ணெய் இருக்கும்போதே தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிடங்களில் வெந்நீரில் குளிக்கணும். ஸோ இந்த மாதிரி வாரம் ஒரு முறை பண்ணால் கூட என்ன ஆகுன்னா அந்த வறட்டு இருமல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதில் பெஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தோம்னா ஆடாதோடை நமக்கு ஒரு மிக சிறந்த மூலிகையாக பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆடாதோடையை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் கபத்தையும் சரி அதிகமான உஷ்ணத்தையும் சரி நல்லா கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஹெர்ப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடாதோடையை வந்து குடிநீராகவோ இல்லை ஆடாதோடை மணப்பாகு அப்படி நம்ம பயன்படுத்தும் பொழுதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணமாக இருக்கட்டும், இல்லை நமக்கு தேவையில்லாமல் வரக்கூடிய உஷ்ணத்தினால் வரக்கூடிய அதிகமான ஒரு வறட்டு இருமல் இருக்கட்டும், அது வந்து சரியாகுது. இதை தாண்டி நமக்கு தொண்டை வலியோ இல்லை தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா வெளிப்பிரயோகமாக சில மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ பத்து போடுறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தொண்டை பகுதிக்கு ரொம்ப ரொம்ப நம்ம வந்து சூடாக தண்ணி குடிக்கிறேன், இந்த கஷாயம்லாம் குடிச்சு எனக்கு வந்து வயிறு உபசம் ஆகுது, வயிறு எரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தொண்டை பகுதியில் இதை நம்ம பற்று போடும்போது நமக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். இதற்கு வந்து என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா மஞ்சள், முக்கியமாக மஞ்சள் பயன்படுது. இதனோட வசம்பு, குப்பை மேனி இலைகள் பயன்படுது. கொஞ்சமாக இதனோட மிளகு தூள் சேர்த்து வெந்நீர் விட்டு கலந்து தொண்டை பகுதியில் பத்து போடலாம். இது வந்து தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்குமே தைராய்டு கிளாண்ட் வந்து வீக்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து தொண்டை பகுதியில் பத்து போட்டுக்கலாம். ஸோ தொண்டை பகுதியில் நமக்கு வந்து ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது, அதிகமான வறட்டு இருமல், தொண்டை வலி இருக்குன்னா ஸோ நான் சொன்ன இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப எளிமையாக ஹோம் ரெமடிஸ் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஈஸியாக இதுலேருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும். மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.